நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், 2024 எத்தனையோ காரியத்துல கர்த்தர் நம்பி உங்க கையில கொடுத்தாரு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்திருக்கிறோமா? அந்த நம்பிக்கையை அதை செய்து முடிச்சிருக்கிறோமா? இந்த யோசுவாவை கர்த்தர் நம்பினார். அவர் என்ன நம்பினாரோ அதை அவன் செய்து முடித்தான். இந்த காலையில நான் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், நீங்க தேவனுக்கு நம்பிக்கைக்கு உரியவரா மாறுங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை உரியவரா இருக்கும் போதே இந்த உலகத்துல ஒரு பெரிய கணம் கிடைக்குதுன்னா, நீங்க தேவாதி தேவனுக்கு நான் அவர் சொல்லணும் உங்களை பார்த்து, என் பையன் அவன், என் பொண்ணு அவ கரெக்டா செய்வா, எனக்கு அவர் அப்படி நம்பி உன் வாழ்க்கையில சிலதை செய்வாரானால், இந்த நாள்ல நான் உன்னை பார்த்து சொல்லுவேன், உன்னையும் கர்த்தர் உயர்வான இடத்துல வைப்பார். சும்மா சொல்ல மாட்டாரு. அவர் பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அவன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை. அனனியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் யார்? அவன் மோசமானவன், அவன் இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் கொண்டு போட்டுட்டான் அப்படின்லாம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற, இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டார். அவன் எல்லாருமே 1000 பேர் 1000 கதை பேசிட்டு போட்டுங்க, மேல இருந்து ஒருத்தர் நம்புறாருல உங்களை, அவருக்கான ஊழியத்தை நீங்க சரியா செய்யுங்க. அவருக்கான யாரும் உங்களை நம்புறாங்க, அங்கீகாரம் கொடுக்கல, அதெல்லாம் வேண்டாம். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா ஆண்டவர் எதை நம்பி உங்க ஒரு அஞ்சு தாளத்தை கொடுத்தோம் 10ஆ மாத்திட்டான், 2 தாளத்தை கொடுத்தோம் 4ஆ மாத்திட்டான், 1 தாளத்தை கொடுத்தோம் சொன்னா விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், அதால மண்ணுக்குள்ள என்ன பண்ணிட்டேன்? கடந்த வருஷத்துல உங்க கையில எத்தனையோ காரியத்தை கர்த்தர் கொடுத்தாரு, எத்தனை காரியத்தை நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க? அதுதான் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப நம்பி கொடுத்த காரியத்தை நம்பிக்கையா இருக்கும் போதுதான் இன்னும் புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில அவரு கொடுக்க முடியும். இந்த காலையில உங்களை பார்த்து சொல்லுவேன், யோசுவாவை கர்த்தர் உயர்ந்த இடங்கள்ல வச்சிருந்தாருன்னா அவன் தேவனுடைய நம்பிக்கைக்கு உரியவளா இருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சோதரி, தேவனுடைய நம்பிக்கைக்கு நீங்க உரியவரா இருப்பீங்கன்னா உங்க எஜமானுக்கு உண்மையா இருப்பீங்க. வேற ஒண்ணுமே வேண்டாம். நீங்க தேவனுடைய நம்பிக்கைக்கு உரியவரா மாறிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில நீங்க எதையும் தேடி ஓட வேண்டாம். வேத மலகாய் சொல்லுகிறது, அவருடைய நீதியை தேடுங்க, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுங்க. நான் இந்த புது வருஷத்துல உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், உயர்வான இடங்கள்ல உங்களை கொண்டு போவார், உங்க பிள்ளைகளை கொண்டு போவார், மேன்மையான இடத்துல உட்கார வைப்பார். தேவன் கொடுத்த எந்த காரியமா இருந்தாலும் அதுல உண்மையா இருங்க. இந்த யோசுவா பெரிய வேலைலாம் கொடுக்கல, அவன் கொடுத்த வேலையை பணிவிடைக்காரன் தான். யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கும், பணிவிடைக்காரனாகிய யோசுவா பெரிய பணிவிடைக்காரன் தெரியுமா? அசிஸ்டன்ட் ஒர்க் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அசிஸ்டன்ட் ஒர்க்கு. அந்த ஒர்க்ல கரெக்டா இருந்தா கர்த்தர் அவனை லீடரா மாத்திட்டார். கொடுக்கப்பட்ட வேலைகள்ல நீங்க உண்மையா இருப்பீர்களானால் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவேன், பெரிய லெவல்ல கர்த்தர் உங்களை வைப்பார்.